இந்த மொழிபெயர்ப்பு பற்றி பேசுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. அதிலே மரியா சந்தனம் நந்திரா அவர்கள், செல்லையா யோகநாதன் அவர்கள், ஜி சங்கரநாராயணன் அவர்கள், என்ஆர் சுவாமா கண்ணே தெரியல ஒன்று ஸ்ரீசேனா என்கின்றவர்களும் நல்ல தலைப்பிலே பேச இருக்கிறார்கள். சங்க இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தல் சிக்கல்களும் அவதானிப்புகள் செலவும் என்று ஒரு கட்டுரை பேச இருக்கிறார்கள். இது 27ஆம் தேதி. நாளை திருவள்ளுவன் அவர்கள், ஜார் ஹார்ஷி பாலகிருஷ்ணன் அவர்கள், ஜெயஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆகிய 4 பேர் பேச இருக்கின்றோம். சங்க இலக்கியங்களில் ஆங்கில மொழிபெயர்ப்புகளும் அவற்றின் குறை களைந்து மறுபதிப்பு செய்தலின் தேவையும் என்கின்ற பொருளை பற்றி எளியேன் பேசுவதாக இருக்கின்றேன். இது ஒரு பெரும் தலைப்பு. ஒரு 500 பக்கத்திலே பேச வேண்டிய ஒரு செய்தியை ஒரு 15 மணித்துளிகளில் சொல்லக்கூடிய ஒரு நெருக்கடிக்கு நானே என்னை ஆளாக்கி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் எதையும் ஆராய்ச்சி செய்து நான் இங்கே சொல்லுவதற்காக ஒரு ஆராய்ச்சி கட்டுரையாக அதை எழுதவில்லை. ஒரு வேண்டுகோளாக தமிழறிந்த சான்றோர்கள், மொழிபெயர்ப்பில் ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடிய சான்றோர்களை பார்த்து ஒரு வேண்டுகோள் விடுப்பதற்காகவே நான் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கின்றேன். வேறு ஒன்றும் இல்லை. தயவு செய்து மொழிபெயர்ப்புகளை படியுங்கள். மொழிபெயர்ப்புகளை பற்றி பேசினால் இப்படி நீங்கள் கேட்கிறீர்கள். பெரும்பாலோர் அதை படிப்பதில்லை, திருப்பி பார்ப்பதில்லை. அது ஒரு பெரிய குறை. ஏன் நான் சொல்கிறேன் என்றால் 1946 இலங்கை தமிழறிஞர் ஜே.வி. செல்லையா அவர்கள் 10 பாட்டை முழுமையாக மொழிபெயர்த்தார்கள். அவர்கள் முன்னோடியாக வழிகாட்டியாக இருந்து நமக்கு இதை செய்து கொடுத்திருக்கிறார்கள். எப்படியாவது இந்த தமிழ் மக்கள் இந்த தமிழை படிக்க வேண்டும், தமிழ் மக்கள் தமிழை படிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார் ஜே.வி. செல்லையா அவர்கள். ஏனென்றால் தி சங்கம் லிட்ரேச்சர் ரிமைன்ஸ் எ க்ளோஸ்டு புக் ஃபார் தி எஜுகேட்டட் தமிழ்ஸ் என்று அதில் முன்னுரையிலே சொல்லியிருக்கிறார்கள். Not to expose the genius of the Tamil people to the other world என்பது அல்ல அவருடைய கருத்து. To make it understandable to the educated Tamils, I am translating for the benefit of the Tamils to understand Tamil. இதில் இங்கிலீஷ் மூலமாக தமிழை அடைந்து கொண்டு செய்வதற்காக உதவுவதற்காக நான் எழுதுகிறேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் யாருமே அதை படிப்பதில்லை. அதற்கு பிறகு பல முறை அது பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அங்கொன்று இங்கொன்றுமாக இருக்கக்கூடிய தவறுகள் அப்படியே இருக்கின்றன. காலாவதியான போன மருந்தையும் நல்ல மருந்தையும் ஒரே கடையில் ஒரே வியாபாரி விற்றுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? அதுபோல தான் நம்மிடையே இருக்கக்கூடிய முன்பு எழுதப்பட்ட நூல்களிலே தவறாக இருக்கக்கூடிய செய்திகளை தவறாகவே மீண்டும் மீண்டும் பதிப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிலையை மாற்றி அவற்றில் இருக்கக்கூடிய குறைகளை அந்த நூல்களும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு மரியாதை தான். ரொம்ப பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த நூல்களிலே ஒரு அடிக்கோடிட்டு ஒரு எண்ணை கொடுத்து இது இப்படி இருக்க வேண்டும் என்று காட்டி அதை நாம் பதிப்பிக்க வேண்டியது அவசியமாகிறது. ஏனென்றால் பண்பாட்டு செய்திகளை எல்லாம் தவறாக மொழிபெயர்த்து நாம் வெளி உலகுக்கு அனுப்புகிற போது நாம் நம்முடைய மொழிக்கும் இனத்துக்கும் தீங்கு செய்கின்றவர்களாக நாம் குற்றவாளிகளாக நிறுத்தப்படுகின்றோம். ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்லிவிட்டு நான் இந்த கருத்தரங்கை முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். பி.டி. சீனிவாச ஐயங்கார் அவர்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் ஹிஸ்டரி ஆஃப் தி தமிழ்ஸ் என்று ஒரு அருமையான நூல் எழுதினார்கள். அதிலே தமிழருடைய திருமண மரபை பற்றி மிகவும் பாராட்டியிருக்கிறார்கள். பியூர்லி தமிழியன் வே ஆஃப் கண்டக்டிங் மேரேஜ் ரிச்சுவல்ஸ். ஆரிய நாகரிகத்தினுடைய கலப்பு இல்லாமல் தமிழர்கள் தமிழ் முறைப்படி செய்து கொண்ட திருமணத்தை பற்றி அவர்கள் விரிவாக எடுத்து பேசியிருக்கிறார்கள். ஒரு பக்கத்திலே அவர்கள் காலத்தில் வேறு வழி இல்லை, தாமே படித்து உரை கூட இல்லாத நிலையிலே அந்த எல்லாம் படித்து அதை மட்டுமே ஆதாரமாக வைத்து இலக்கியங்களை ஆதாரமாக கொண்டே எழுதப்பட்ட ஒரு பெரிய ஒரு வரலாறு அது எழுதியிருக்கிறார்கள். அவர்களை நாம் எந்த காலத்திலையும் தமிழினம் இருக்கின்ற வரையில் அவர்களை நான் நினைவு கூற வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான உழைப்பின் பேரிலே அதையெல்லாம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். திராவிட இயக்கத்தவர்களெல்லாம் கூட அடிக்கடி பி.டி. சீனிவாச ஐயங்காரை பற்றி தான் பேசுவார்கள், எஸ். கிருஷ்ணசாமி ஐயங்காரை பற்றி பேசுவார்கள், வி.ஆர்.ஆர். தீட்சிதரை பற்றி பேசுவார்கள். அவர்கள் தான் ஆங்கிலத்தில் எப்போ எழுதினார்கள். அவர்கள் எழுதியன எல்லாம் சரி என்று நாம் நம்பி படித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். யாரும் இது பிழையாக இருக்கிறது என்று சுட்டி காட்டுவதில்லை.
நான் ஒரு முறை உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பேசுகிற பொழுது நான் எடுத்துக்காட்டினேன், இப்படி இருக்கிறது. அதற்கு பிறகு மறுபதிப்பு 2-3 தடவை வந்திருக்கிறது. யாருமே இதை திரும்பி பார்க்கவில்லை. ஒரு அடிக்கோடிட்டு கீழே ஒரு குறிப்பிலையாவது காட்ட வேண்டும். 136வது பாட்டு அகநானூற்றில் இருக்கக்கூடிய பாட்டு, 86வது பாட்டு, ரெண்டும் தமிழருடைய திருமணத்தை பற்றி சொல்லக்கூடிய 2 அருமையான பாடல்கள். அதை தவிர வேறு எந்த பாடல்களிலேயும் இந்த திருமணத்தினுடைய சடங்குகளை பற்றி எந்த பாடலும் சொல்லவில்லை. அதில் ஒரு குறிப்பு வருகிறது, பெண்ணுக்கு காப்பு கட்டுகிறார்கள் கையில். தமிழ் திருமணத்தில் தீவலம் செய்வார் இல்லை, தட்சிணை வாங்குவதற்கு புரோகிதர் இல்லை, அம்மி மிதித்தல் முதலிய சடங்குகள் எல்லாம் இல்லை, பியூர்லி தமிழியன் மேரேஜ் என்று பாராட்டி எழுதுகிறார்கள். ஆனால் எப்படி நடந்தது என்பதை பாடலிலே சொல்லியிருக்கக்கூடியதை சரியாக விளங்கிக் கொள்வதற்கு வாய்ப்பில்லாத காரணத்தினாலே அவர்களே புரிந்து கொண்ட முறையிலே அதை எழுதியிருக்கிறார்கள். கையிலே காப்பு கட்டுகிறார்கள், வெண்ணூலிலே காப்பு கட்டுகிறார்கள். இந்த காப்பிலே என்ன இருக்கிறது என்றால், அருகம் புல் இருக்கிறது அல்லவா, அதனுடைய கிழங்கு, அருகம் புல்லினுடைய கிழங்கு இருக்கிறது, அதில் உள்ளே முட்டை இருக்கும். அந்த முட்டை எடுத்து வாகை இலையோடு சேர்த்து வெண்ணூலிலே பெண்ணினுடைய கையிலே காப்பாக அணிவிக்கிறார்கள், ப்ரொடெக்டிவ் கார்டு. அதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. தூவுடை பொலிந்து மேவர தோன்றி என்று ஒரு தொடர் வருகிறது அடுத்த அடியில். அது நல்ல அருமையான உடை உடுத்தி இருக்கிறார்கள், நல்ல நகையெல்லாம் அணிந்திருக்கிறார்கள். இதை பற்றி சொல்லுகிறார், தூவுடை பொலிந்து மேவர தோன்றி, புதிய மணமகளுக்குரிய ஆடையை கட்டிக்கொண்டு மிக அழகாக மணப்பெண் இருக்கிறாள் என்பது பாடலுடைய கருத்து. ஆனால் ஐயா அவர்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அருகங்கிழங்கு இருக்கிறது பார்த்தீர்களா, இந்த அருகங்கிழங்குக்கு பாவை என்று பெயர். இஞ்சி, மஞ்சள் முதலியெல்லாம் கீழே இருக்கும், ரைசோம் அல்லது டியூபர் என்று நாம் வேண்டாம் சொல்ல. அந்த கிழங்குகளுடைய இது அதுக்கு சின்ன செய்யாத பாவை என்று சங்க இலக்கியத்தில் வரும். செய்யா பாவை, பாவைன்னா ஒரு உருவம், ஒரு பொம்மை, அது செய்யணும் ஆர்டிஸ்ட். இது இட் இஸ் எ நேச்சுரல் இமேஜ், பாவை போல் இருக்கிறது என்பதனாலே அது பாவை என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த பாவை என்பதை இவர்கள் என்ன நினைத்துக் கொண்டார்கள், ஐயங்கார் அவர்கள் ஒரு கடவுளுடைய உருவம் என்று நினைத்துக் கொண்டார்கள். பூ உடை பொலிந்து என்று வருகிறதா, புத்திய ஆடை அதற்கு சுத்தப்பட்டிருக்கிறது, வஸ்திரம், சாமியை சுத்திரம் இல்லை. இந்த இலை வருகிறது, வாழை இலையை நினைத்துக் கொண்டார்கள். வாழை இலையை வைத்து அதன் மீது இந்த கடவுள் பொம்மையை, அந்த உருவத்தை வைத்து அதற்கு துணி சுற்றி அதை வழிபட்டார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். பிடிஎஸ் ஐயங்கார் அவர்கள், பிடிஎஸ் சீனிவாச ஐயங்கார் அவர்கள் திருமண சடங்கிலே சங்க காலத்திலே இப்படி இருந்தது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆங்கிலம் மிக நன்றாக இருக்கிறது, அது நம்ம ஒன்று சொல்றதுக்கு இல்லை, அதெல்லாம் பெரிய புலிகள் அவங்கெல்லாம். இப்படி தான் நான் பார்க்கக்கூடிய இலக்கிய மொழிபெயர்ப்புகள் எல்லாவற்றையும் நான் வேற ஒன்றும் தப்பாக நினச்சிக்க கூடாது, ஓரளவாவது நான் பார்த்துருக்கிறேன். இதுவரைக்கும் வந்த இந்த மாதம் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பு கூட நான் படித்திருக்கிறேன்.